குட் மார்னிங் யம்மி ஹோம். என்னடா கலர் கலராக லைட் போட்டிருக்கான்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் குடில் ரெடி பண்ணியிருக்கோம். அதை எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு டேபிளில் ரெடி பண்ணி அது மேலே இந்த புல்லெல்லாம் வந்து ரெடிமேடு புல் தாங்க. வருஷம் வருஷம் இப்படி தாங்க போடுவோம். ஏன்னா முளைப்பறியெல்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. எப்பவும் வெளியில் பார்க்கிங்கில் செய்வோம். இந்த வருஷம் ஒரே புயல் காற்று மழைமா இருக்கிறதுனால சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சிடலான்டா அப்படின்னு பசங்கக்கிட்ட அவங்கள ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. டிசம்பர் 1 என்றைக்கு வந்ததோ இல்லையோ இவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் குஷி வந்து ஆரம்பிச்சிடுச்சுங்க. டெய்லி அம்மா கிறிஸ்மஸ் குடில், அம்மா கிறிஸ்மஸ் குடில் ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. உங்களுக்கு என்றைக்கு லீவு விடுதோ அன்னைக்கு தான் செய்வேன்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். என்னை உட்கார கூட விடலாம் இவனுங்க. ஸோ ரெடி பண்ணியாச்சு. எங்கள் குட்டி ஜீசஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்னோ ஹவுஸ் பாருங்கங்க, ஸ்பெஷல். ஆமாம், ஒரு ஸ்னோ ஹவுஸு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே இவனுங்க தான். இது ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆமாங்க, என்னோட பெரிய பையன் அவன் கையாலே அவனே செஞ்சதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எங்களோட குடிலில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் அதை கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது இந்த வருஷம் புதுசாக வாங்கின ஸ்டார் எங்கள் வீட்டில் ஜொலிக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல. என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. பாய், ஹாப்பி